இப்போ என்ன பண்ணால் நம்ம சாதாரணமாக சப்பாத்தி போடுற மாதிரி தான், ஆனால் ரொம்ப லைட்டாக போடாமல் கொஞ்சம் முதல்ல வந்து திக்காக போட்டுக்கணும். ஒரு சின்ன ரவுண்டாக போட்டுட்டு அதில் அந்த ஸ்டஃபிங் வச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம அந்த மாவில் அந்த சின்ன வட்டமாக போட்டதை வந்து மடிச்சுட்டு மெதுவாக, அதாவது அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாமல் நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தி மாவு உருண்டைகளையும் நல்லா ஸ்டஃப் பண்ணி போட்டுடலாம். இது உள்ளே உருளைக்கிழங்கு நம்ம காரம் உப்பு காரம் போட்டிருக்கிறதுனால தனியாக தொட்டுக்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் சப்ஜின்னு தனியாக தேவைப்படாது. அதனால் அதுக்கு வந்து ரைத்தாவும் ஊறுகாயும் போதும்.